அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் கைதானதை எத்தனை பேர் வரவேற்கிறீங்க? யாரெல்லாம் ஸ்ரீமதி வழக்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ, அத்தனை பேரும் சந்தோஷப்படுறாங்க. அவன் மேலே என்ன வழக்கு, எந்த செக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்கு, எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. காரணமே தேவையில்லை. அவனை கைது பண்ணியிருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க, நான் உட்பட. இப்படி எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்தில் சில பேர் மட்டும் இந்த கைது கண்டிக்கத்தக்கது, இது ஒரு முன்விரோதம், அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை, அரசியலுக்காக அவனை பழி வாங்குறாங்க, கையை முறிக்கிறாங்க, கண்ணை கட்டிட்டு அடிக்கிறாங்க, இப்படியெல்லாம் வரிசையாக புழுகிட்டு இருக்கிறாங்க. கண்ணை கட்டி கையை முறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கள போலீஸ் மேலே. போலீஸ் அப்படி செய்யுமா? அப்படி செய்யுமா? அதை யார் பார்த்தது? யார் அதுக்கான சாட்சி? போலீஸ் கண்ணை கட்டி கையை முறிச்சாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு யார் சொன்னது? கற்பனையாக ஒரு கதையை நீங்களே கிரியேட் பண்ணிக்குவீங்க. ஆதாரம் இருக்கா? சாட்சி இருக்கா? போலீஸ் அப்படி செய்யுமாயா? செய்யுமா? எல்லாரும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுகிறங்கிற பேரில் திமுக மேலே இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக சவுக்கு சங்கரை பயன்படுத்தி சவுக்கு சங்கரை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஜெயிலுக்கு போய் 4 நாளில் இந்த துடிக்கிறீங்களே. கள்ளக்குறிச்சி கனியாமூர் சம்பவத்தில் எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை இளைஞர்களுடைய கை கால் முறிக்கப்பட்டது. அப்போ இவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவன் ஒரு பத்திரிக்கையாளர், எல்லா செய்தி ஊடகங்கள்லேயும் யூடியூபர்னு போடுறாங்க, ஆனால் ஜேடிவியில் மட்டும் பத்திரிக்கையாளர் அப்படின்னு தலைப்பு போடுறான். அந்த அதிமுக ஆதரவாளர்கள் மட்டும் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஏன்னா அவன் வேலை பார்த்தது அத்தனையும் அதிமுகவுக்காக, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக. அப்புறம் ஏன் அவங்க பேச மாட்டாங்க? அதிமுகவுக்காக குரல் கொடுத்தவன், எந்த கட்சியும் சாராமல் நடுநிலையாக பேசுகிறான் அப்படின்னு இளைஞர்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துவன். இவன் ஒரு 420. இவனை கைது பண்ணதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அது எந்த கேஸாக இருந்தால் எங்களுக்கு என்னப்பா, கைது பண்ணிட்டாங்களா, நல்லது, வச்சிருக்கிட்டோம். ஒரு 6 மாதம் வச்சு மிரட்டி அனுப்பிட்டோம். கள்ளக்குறிச்சி கனியாமூர் சம்பவத்தில் எத்தனை இளைஞர்கள், 500-600 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதில் ஆரம்பத்தில் ஒரு 2-3 பேர்த்துக்கு கையில் மாவு கட்டு போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் வரல நீங்கள்லாம்? அவனுக்கெல்லாம் நோகாதா? அந்த இளைஞர்களுக்கு கை நோகாதா? அதுக்கு எவனும் குரல் கொடுக்கல. இதே சவுக்கு சங்கர் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசினான். ஒரு எகத்தாளமாக எக்காலமாக சிரித்து பேசினான். இன்னும் 4 பேர்த்த அடிக்கணும், உதைக்கணும், அடிக்கணும்னு சொன்னவன் இப்போ அவனை அடித்தா மட்டும் கேள்வி கேட்குறீங்களே. அவனை அடித்தாங்கன்னு சொல்கிறீங்கள, யார் அதுக்கு சாட்சி? மாணவி ஸ்ரீமதியோட இறப்பு தற்கொலை அல்ல, அது ஒரு கொலை அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல இவன் பூந்துக்கிட்டு தற்கொலை, கொலைன்னா ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதை தான் தம்பி இப்போ கேட்குறோம். அவனை அடித்து கையை காலை முறிச்சாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த ஆதாரம் எங்கே? அதுக்கான சாட்சி எங்கே? அதுக்கான வீடியோ எங்கே? எந்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு சவுக்கு சங்கரை அடித்தாங்க, கையை முறிச்சாங்கன்னு சொல்கிறீங்க? இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இல்லையா? இப்போது சவுக்கு சங்கரை அடித்து கையை ஒடிச்சிருக்காங்கன்னு சொல்கிற அத்தனை பேர்த்தையும் கைது பண்ணணும். இவன் சொன்னான்ல, ஸ்ரீமதி இறப்பில் சந்தேகம் இருக்குன்னு சொன்ன எல்லாரையும் பத்திரிகை சுதந்திரங்கிற பேரில் தட்டேந்தி வருவாங்க, அவங்கள 4 மிதிச்சு அனுப்புங்க அப்படின்னு சொன்னான். இப்போது சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுகிற, சவுக்கு சங்கரை கையை முறிச்சிருக்காங்கன்னு சொல்கிற எல்லா யூடியூபர்ஸையும் 4 மிதிச்சு அனுப்பலாமா? என்ன சங்கரு, மிதிக்கலாமா? எல்லாம் தட்டேந்திட்டு வராங்களே உனக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு.
அவனை யாரும் அடிக்கலை, உதைக்கலை, துன்புறுத்தலை. அவன் காதல் தோல்வியால் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கான். எப்படியாவது தொங்கிடலான்னு மேலே தேடி இருக்கான். தொங்குறதுக்கு வசதி இல்லை. செவுத்துலேயே முட்டி முட்டி செத்து போயிடலான்னு நாலா பக்கம் மாறி மாறி முட்டி இருக்கிறான். அதில் கையில் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. அவ்வளோதானே தவிர அவனை யாரும் அடிக்கலை, துன்புறுத்தலை. அப்படி ஏதாவது ஆதாரம் இருந்தால், பார்த்ததுக்கு சாட்சி இருந்தால் கொடுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்படி ஆதாரமே இல்லாமல், சாட்சி இல்லாமல் அவனை அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திருக்காங்க அப்படின்னு பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிற இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, சவுக்கு சங்கர் சொன்ன அதே கருத்தை தான் நானும் சொல்கிறேன். பத்திரிகை சுதந்திரங்கிற பேரில் எல்லாரும் தட்டேந்தி வருவாங்க. அவங்கள 4 மிதி மிதித்து அனுப்புங்க, இதுதான் காவல்துறைகிட்ட கேட்டுக்கிறது. அவன் கேட்ட அதே தான் நானும் கேட்குறேன். நான் ஒன்றும் தப்பாக கேட்கல. ஏன்னா எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல், பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்ததாக கற்பனை பண்ணிக்கிட்டு அவனை அடித்து கையை ஒடிச்சிருக்காங்க அப்படின்னு பொய்யான குற்றச்சாட்டை காவல்துறை மீது சுமத்துறாங்க. அதனால் யாரெல்லாம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் சவுக்கு சங்கருடைய ஸ்டைல்லையே 4 மிதி மிதித்து அனுப்பணும் இந்த போலீஸு. நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.